சில்க் அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை சில்க். அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன். அந்த மனிதன் அதில் மனிதனுடைய வாழ்க்கை, நாட்டில் நடப்பு, இதெல்லாம் சேர்த்து வைரமுத்து சார் இருப்பார். அதில் மனிதன்கிற ஒரு பாட்டுக்கு போடுறதுக்கு இடம் இல்லை. அந்த பாட்டை கேட்டவர் குளிச்சுட்டு வந்து துண்டை கட்டிட்டு வெளியில் வந்து முத்துராமன் சார் நீங்கள் எந்த இடத்துல வருதுன்னாரு. அதுக்கு இடம் கிடைக்கலப்பா, நாங்கள் தேடிட்டு இருக்கிறோம். அனைவரும் பெரும்பகுதி அந்த பாட்டை விட்டுவிடுவோம்னு நினைக்கிறேன். மியூசிக் நல்லா இருக்குது, பாட்டு நல்லா இருக்குது, டியூன் நல்லா இருக்குது, அதை போய் விட்டு விடுறீங்களே, அதை வைக்கணும் சார் படத்தில். கமல் சாருடைய ஆரம்ப காலத்தில் ஆடுபுடி ஆட்டம், அந்த படத்தில் கமலும் ரஜினியும் சேர்ந்து ஆக்ட் பண்ணாங்க. ஏன்னா ரெண்டு பேரும் வளர்ந்துட்டாங்க, ரெண்டு பேரும் திறமைசாலியை காமிச்சிட்டாங்க. உங்கள்கிட்ட சும்மா சொல்ல, அந்த ரெண்டு பேரும் நடிக்கிற படத்தை நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். நடக்கும் நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். எல்லாரும் எஸ் முத்துராமன் சிறந்த டைரக்டர் அப்படின்லாம் பேசினாங்க. இவர் சார் வந்து மைக்கு வந்தோன்னு சொன்னார், எல்லாரும் முத்துராமன் சிறந்தவர்கள், நான் இல்லை அப்படின்னு. எல்லாமே ஷாக். ஆமாம், எல்லாமே ஷாக்கு. சும்மா ஒரு டைலாக்கு ஒருத்தர் கேட்பாங்க, உங்கள் முதலாளிக்கு சின்ன வீடு இருக்காங்க. சின்ன வீடா? சின்ன ஊரையும் இருக்குது, காளை முடக்க காளை. அந்த பாட்டில் எல்லா படத்தினுடைய தலைப்புகளும் அதில் வரும். இந்த பாட்டு ஒவ்வொரு படத்தினுடைய பேர் வரும்போதும் அந்த ரசிகர்கள் கைதட்ட அந்த ஒலி இன்னும் எனக்கு கேட்டுட்டு. உங்களுக்கு இப்போ ஞாபகம் இருக்கா அந்த நாயகன் அண்ட் மனிதன் ரேஸ் வந்து தீபாவளி ரேஸ் எப்படி இருந்தது? ரேஸில் ரெண்டு பேருமே பாராட்டப்பட்டாங்க, ரெண்டு பேருமே பேசப்பட்டாங்க. அது ரெண்டு பேருமே அந்த ரெண்டு கேரக்டர்ஸையும் புரிஞ்சுக்கிட்டு செஞ்சாங்க. ரெண்டுமே சமூக பிரச்சனை உள்ள ஒரு சப்ஜெக்ட். ஆகவே வசனமும் சரி, பாடல்களும் சரி, மிகப்பெரிய பாராட்டு. ஏன்னா மனிதனில் வந்து பஞ்சு அருணாச்சலம் ஸ்கிரீன்லே விசு சார் தான் வசனம் எழுதுறாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, சூப்பர். பாடல்கள் வந்து சந்திரபோஸ், எஸ், வைரமுத்துடைய வரிகள். பாட்டு வந்து வைரமுத்து. அது மொத்தம் எல்லாமே பக்கா கலைஞர்கள். அதில் வந்து பாடல்களை பற்றி சொல்ல போகும்போது எப்போவுமே ஹீரோயிசம் வச்சு பாட்டு எழுதணும்னா, எம்ஜிஆருக்கு பல படங்கள் அந்த ஹீரோயிசத்தை வச்சு எழுதி எம்ஜிஆருடைய புகழ் உயர்த்தப்பட்டது. அதேமாரி ரஜினிக்கு நாங்கள் சுச்சுவேஷன்ஸ் கிரியேட் பண்ணி உருவாக்கின படம் தான் பாட்டு தான் காளை முரட்டு காளை. அந்த பாட்டில் எல்லா படத்தினுடைய தலைப்புகளும் அதில் வரும். எஸ், முரட்டு காலையில கூட காளைன்னு இதாகாது, ஆனா மனிதன்ல காளை ரூபினி அவர்கள் வந்து ரூபினி தான் ஹீரோயின். அது நார்த் இந்தியாவிலிருந்து வந்த பொண்ணு, தமிழ் சுத்தமாக தெரியாது. அது தமிழை கற்றுக்கிட்டு நல்ல முறையில் எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுத்து நடித்தாங்க. எல்லா படங்களும் அந்த பாட்டில் வரும், முரட்டு காளை. ஆமாம், எல்லா படத்தினுடைய பாட்டு வரும். இந்த பாட்டு ஒவ்வொரு படத்தினுடைய பேர் வரும்போதும் அந்த ரசிகர்கள் கைதட்ட அந்த ஒலி இன்னும் எனக்கு கேட்டுட்டு. எங்க பாத்தீங்க மனிதன் நீங்க? காளை முரட்டு காளை. இல்ல, சென்னையில எந்த தியேட்டர்ல அந்த படம் ரிலீஸ்? எனக்கு இன்னும் இல்லை. ஓகே, 3 தேட்டர்லையும் 4 தேட்டர்லையும் ரிலீஸ் ஆச்சு. பட் 4 தேட்டர்லையுமே அந்த பாட்டுக்கு அந்த ரசிகர்கள் அவ்வளோ கைதட்டினாங்க. அது மட்டும் இல்லை, அந்த பாட்டு முடிஞ்ச உடனே ஒன் மோர்னு கத்தி அந்த ஆப்பரேட்டரை இன்னொரு தடவை போட சொன்னாங்க. அது சில பாடல்களுக்கு மட்டும்தான் அந்த வாய்ப்பு கிடைக்கும். அந்த வாய்ப்பு இந்த காளை முரட்டு கடைக்கு கிடைச்சது. இன்னொரு டைட்டில் சாங்கும் இருக்குமே, அந்த வைரமுத்து சார் எழுதின ஒரு பாட்டு, அந்த மனிதன் அதில் மனிதனுடைய வாழ்க்கை, நாட்டில் நடப்பு, இதெல்லாம் சேர்த்து வைரமுத்து சார் எழுதியிருப்பார். அதில் மனிதன்கிற ஒரு பாட்டுக்கு போடுறதுக்கு இடம் இல்லை. என்ன செய்கிறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தோம். அப்போ வந்து ஒரு நாள் ரஜினி சார் ஒரு ஷூட்டிங் முடிஞ்சு அடுத்த ஷூட்டிங் வரணும். வீட்டுக்கு போயிட்டு குளிச்சுட்டு வரேன்னு வந்தவர் என் ரூமுக்கு வந்தார். வந்துட்டு, சார் நான் இந்த குளிக்கிறதுக்காக நான் அங்கே போயிட்டு வர்றதுக்கு 2 மணி நேரம் ஆகுது சார், பேச நான் உங்கள் ரூமில் என் ரூமெல்லாம் வசதியாக இருக்காது, வெறும் சாதாரண பாத்ரூம் தான், சாதாரண பாத்ரூம் போதும் சார்ன்னு சொல்லி என் ரூமில் குளிக்கிறாரு.
குளிக்கும்போது பக்கத்து ரூமில் அந்த மனிதன் மனிதன் போட்டு யாரோ கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஓகே. அது படத்தில் இல்லைன்னு நாங்கள் மனசில் நினச்சிருக்கோம், இடம் இல்லை. ஓகே. அந்த பாட்டை கேட்டவர் குளிச்சுட்டு வந்து துண்டை கட்டிட்டு வெளியில் வந்து முத்துராமன் சார் இது எந்த இடத்துல வருதுன்னாரு. அதுக்கு இடம் கிடைக்கலப்பா, நாங்கள் தேடிட்டு இருக்கிறோம், அனைவரும் பெரும்பகுதி அந்த பாட்டை விட்டுடுவோம்னு நினைக்கிறேன் சார். பியூட்டிஃபுல்லாக இருக்குது சார், மியூசிக் நல்லா இருக்குது, பாட்டு நல்லா இருக்குது, டியூன் நல்லா இருக்குது, அதை போய் விடுறேங்கிறீங்களே, அதை வைக்கணும் சார் படத்தில். சரி நான் யோசிச்சுட்டு சொல்கிறேன்னு அவர் ரெடியானோன்னு சொன்னேன். ஒரே ஒரு வாய்ப்பு இருக்குது ரஜினி, நீ வந்து கால்ஷீட் கொடுத்து சில ஆக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணின்னா அந்த பாட்டை நான் பேக்ரவுண்டாக போட்டு டைட்டில் போடுறேன். அதே அந்த படத்தை நான் யூஸ் பண்ணுறேன், டைட்டிலில் போடுறேன். அந்த டைட்டிலுக்காக நீ கால்ஷீட் கொடுக்கணும், பலவிதமான முறையில் உன்னுடைய ஸ்டைலை காட்டணும். அப்படி காட்டினா அது சக்ஸஸ் ஆகிடுங்க சார். நான் தாராளம், நான் இப்போவே கொடுக்குறேன் சார். அப்படி கொடுத்து எடுத்த படம் தான் அந்த மனிதன். அது பெரிய பாப்புலர் ஆச்சு. ரஜினி சார் பெர்ஃபார்மன்ஸ்லேயே அந்த பாட்டை இன்னும் கொஞ்சம் மேலே தூக்கி விட்டார். இன்னொன்று வந்து ரகுவரன் சார் வந்து பண்ணியிருப்பார்ல சார், ரகுவரன் சார். ஆமாம், அவர் நல்ல நடிகர். அவரை வந்து நாங்கள் முதல் யூஸ் பண்ண படம் ஒரு மனிதன் கதைன்னு சிவசங்கரி அவருடைய ஒரு நாவல். அதை நாங்கள் தொலைக்காட்சி தொடர எடுத்தோம். அதில் வந்து ஒரு குடிகாரன் கேரக்டர், ஆக்சுவலி குடிகாரனாகவே வாழ்ந்தது. அப்படியா? இன்னைக்கு சொல்கிற போதைக்க பிரச்சாரம் பண்ணணும்லாம் சொல்லுவேன். இந்த விஷயத்தை நாங்கள் அன்னைக்கே பண்ணோம். அது சிவசங்கருடைய நாவல் அதுக்கு ரொம்ப துணையாக இருந்தது. அதுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி கொடுத்தது ரகுவரன். அதிலிருந்து தான் அவர் உண்மையாக குடிச்சிட்டு ஆக்ட் பண்ணாரான்னு கேட்டாங்க. அந்த அளவுக்கு அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து அவரும் நடிக்கும்போது தான் ஏதாவது வித்தியாசமாக செய்யணும்னு செய்வார். வசனம் பேசும்போதும் சரி, நடிக்கும்போதும் சரி, நடந்து போயிட்டு வா அப்படின்னு சொன்னால் நடந்து போயிட்டு வரும்போது கூட ஒரு வில்லன் ஸ்டைல் இருக்கும். அது ரஜினி எப்படிலாம் செஞ்சாரோ அதனுடைய மறுபக்கம் ரகுவரன். அவருக்கும் ஒரு நல்ல பேர் வந்தது, நிறைய படங்கள் வந்தது. ரஜினியோட நிறைய படங்கள்ல ஆக்ட் பண்ணார். ஏன் இந்த படத்துக்கு மனிதன் அப்படின்னு சொல்லி பேர் வச்சிங்க? இல்ல ரஜினி நடிக்கட்டும் அப்படின்னு அதோடைய மனிதன்கிறது வாழ்க்கையே மனிதனாக இருக்கணும், மனிதனாக இல்லை. மனிதனாக பிறந்துட்டு தப்பாக சொல்கிறேன்னு நினைக்க வேண்டாம், மிருகமாக இருக்கவங்க ரொம்ப பேர். அந்த மாதிரி மனிதனாக பிறந்து மிருகமாக இருக்கக்கூடாது, மனிதனாக வாழ்ந்து காட்டணும். அந்த வாழ்ந்து காட்டுறதுக்கு உதாரணம் ரஜினி. அதுதான் அந்த படம். இன்னொன்று அமாவாசையில பிறந்தாலே அந்த குழந்தை வந்து திருடனாதான் இருக்கும் அப்படிங்கிறது அதோடைய பிளாட்டா இருக்கும். ஸோ இல்லை, அமாவாசையில் பிறந்தது திருடனாக இருக்காது, நல்லவனாக இருப்பான் அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு தான் மனிதன் நடித்த ரஜினிகாந்த். எப்படி அந்த ஒன் லைன் உங்களுக்கு ஒரு லைன் எங்க இருந்து? அது எங்க பஞ்சராஜன் இருக்காரு, அது ஒன்று கொஞ்சம் கொடுத்தோம்னா அப்புறம் அதை டெவலப் பண்ணி அப்படியே எழுதிடுவார். ஓகே, சூப்பர். அதுக்கு காரணம் யூனிட்டு. இப்போ மனிதன் வெற்றி பெற்றுச்சு அப்படின்னு சொன்னால் அது எஸ்பி முத்துராமனுடைய வெற்றின்னு நான் சொல்ல மாட்டேன். எஸ்பி முத்துராமனுடைய குழுவினருடைய வெற்றி. அவன் என்னோடு இருந்தவங்க அத்தனை பேரும் அதுக்காக உழைச்சாங்க. அதனால தான் அந்த படங்கள் எல்லாம் வெற்றி படங்களாக. ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு. அவை நாங்கள் ஒன்றுபட்டு இருந்தோம், அதனால் எங்களுக்கு அந்த நல்ல வாழ்வு கிடைச்சது. உதாரணத்துக்கு சொல்கிறேன், எல்லா பிரஸும் கேட்குற கேள்வி, எப்படி சார் ரஜினிகாந்தை வச்சு 25 படம், கமலஹாசன் வச்சு 10 படம், எப்படி சார் உங்களால் முடிஞ்சதுன்னா? அது என்னுடைய முயற்சி இல்லை, என் குழுவினுடைய முயற்சி. இப்போ நான் ரஜினிகாந்தனுடைய படத்தை ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இங்கே நான் ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே இன்னொரு யூனிட்டு கமலஹாசனுடைய படத்துக்கு உள்ள கதை, பாடல், இசை அதெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்க ரஜினி ஷூட்டிங் முடிஞ்ச மறுநாளே கமலுடைய ஷூட்டிங். அதேமாதிரி கமல் படம் ஷூட்டிங் முடிஞ்ச உடனே மறுநாள் ரஜினியுடைய ஷூட்டிங். இதெல்லாம் நடந்தது அப்படின்னு சொல்லி சொன்னால் அதுக்கெல்லாம் காரணம் எங்கிட்ட இருந்த ஒற்றுமை. அந்த ஒற்றுமையினுடைய விளைவு தான் நான் இவ்வளோ படங்களை பண்ண முடியுது. அது உங்கள் எல்லாருக்குமே சொல்லிக் கொடுக்குறேன். நீயா நானா அப்படின்னு நடிச்சுட்டுலாம் இல்லாமல் நாம் நம்முடைய படம் அப்படின்னு தயாரிப்பாருக்கு தொல்லை இல்லாமல் அந்த படத்தை முடித்து கொடுக்குற யூனிட் எஸ்டிஎம் யூனிட்னு பேர் வாங்கணும். அந்த காரணம் அந்த யூனிட்டினுடைய ஒற்றுமை தான். நீங்கள் இவங்க 2 பேரையும் ஒன்றா வச்சு படம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருக்கீங்களா? கமல் சார் அவர்களையும் ரஜினி அவர்களையும் வந்து ஒன்றா வச்சு இயக்குறது எடுத்துருக்கணும். கமல் சாரும் ரஜினி சாருடைய ஆரம்ப காலத்தில் ஆடுபுலி ஆட்டம் அந்த படத்தில் கமலும் ரஜினியும் சேர்ந்து ஆக்ட் பண்ணாங்க.
அதுலேயும் சில நல்ல விஷயங்களை மக்கள்கிட்ட போய் விழிப்புணர்வு உண்டாக்குற மாதிரி விஷயங்களை சேர்த்துருந்தோம். அதில் கதையும் இருந்தது, கமர்ஷியலும் இருந்தது. ஆகவே மக்கள் வந்து 2 பேரும் இருக்கிறதுனால அதை சேர்ந்து வந்து பார்த்தாங்க. அநேகமாக எங்கிட்ட நடித்ததில் கமலும் ரஜினியும் சேர்ந்து எடுத்த படம் ஆடுபுலி. ஓகே, அதாவது பாலச்சந்தர் சார் அப்புறம் நீங்க வந்து அதை வந்து இது பண்ணியிருக்கீங்க. ஓகே, இப்போ அவங்க 2 பேரும் சேர்ந்து நடிக்க போறாங்கன்னு தகவல்கள்லாம் வருது. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா பல வருடங்கள் ஆகிவிட்டது. ஸோ அதை நீங்க எப்படி பாக்குறீங்க ஒரு மூத்த இயக்குனரா? ரொம்ப எதிர்பார்க்குறேன். ஏன்னா 2 பேரும் வளர்ந்துட்டாங்க, 2 பேரும் திறமைசாலியை காமிச்சிட்டாங்க, 2 பேருக்கும் மக்களிடத்தில் பெரிய ஆதரவு இருக்குது. ஆகவே 2 பேரும் சேர்ந்து நடிக்கிற படம் நிச்சயமாக பெரிய வெற்றி படையும் படமாக அமையும். ஆகவே 2 பேருக்குமே நல்ல பேர் வரும். ஆகவே அது உங்கள்கிட்ட சும்மா சொல்ல, அந்த 2 பேரும் நடிக்கிற படத்தை நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். நடக்கும் நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். 2 பேர் கூடயும் எந்த அளவுக்கு இப்ப டச்ல இருக்கீங்க சார்? ஏன்னா வந்து கமல் அவர்கள் எம்பி ஆயிட்டாங்க, சினிமாலையும் நடிச்சிட்டு இருக்காரு, அரசியலையும் பிஸியா இருக்காரு. ரஜினி சார் இப்போ வந்து இமயமலை பயணம் கூட போயிருக்காரு. அவருடைய இப்போ கூலி வரைக்குமே வந்து ஒரு பெரும் எதிர்பார்ப்போட ரிலீஸ் ஆகியிருக்கு. 2 பேரும் சேர்ற படத்துக்காகவும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. 2 பேரையும் இயக்குனர் நீங்க எந்த அளவுக்கு அவங்க கூட டச்ல இருக்கீங்க? 2 பேருமே நல்ல நண்பர்களாக இருந்தாலும் என் கூட வரும்போது 2 பேருமே எனக்கு ஒரு மரியாதை கொடுத்து, இன்னும் சொன்னால் ரஜினி சார் வந்து எல்லா மேடைகள்லையும் என் காலில் விழுந்து கும்பிடுறாரு, என்னை குருவாக ஏற்றுக்கிட்டார். ஆகவே ரஜினிக்கு வித்தியாசமான படங்கள் கொடுத்த டைரக்டரில் நானும் ஒருத்தன்னு சொல்லியிருக்கிறத நான் ரொம்ப பெருமைப்படுறேன். அதே கமலஹாசன் 4 வயசில் நான் தூக்கி வைத்த கமலஹாசன் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து இன்றைக்கி உலகநாயகனாக வளர்ந்து பாராளுமன்ற உறுப்பினராகி, ஆகவே தன்னுடைய வளர்ச்சியை அவனுடைய பயிற்சிகள் மூலமாக எல்லா துறையிலையும் வெற்றி பெற்றிருக்கிறார். அவங்க 2 பேருமே எனக்கு நல்ல மரியாதை கொடுத்து என்னை குருவாக ஏற்றுக்கிட்டு இருக்காங்க. 2 பேரும் என்னோட நல்ல இயக்குனராக என்னோட பழகி வர்றாங்க. சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். கூலி படத்தில் வந்து எல்லா மாநிலத்து நடிகர்களும் நடித்தாங்க. எல்லா நடிகர்களும் அந்த கூலி விழாவில் பேசுனாங்க, எல்லாம் பண்ணாங்க. திரைத்துறையில் வந்து பேசுறது நான் மட்டும்தான். அது ரஜினி சார் என் மேலே வச்சிருக்கிற மரியாதைக்கு எடுத்துக்கிட்டு அவர் அவங்கள அப்போ அழைத்திருந்தார். ஆமாம், அவர் வந்து கூலி படத்து மேலே யாருமே நம்ம சினிமாவில் வந்து பேசலை சார். நடிகர்களாக இருக்கிறவங்க பேசியிருக்காங்க. நடிகர் இல்லாத தொழில்நுட்ப கலைஞராக ஒரு இயக்குனராக நீங்கள் பேசணும்னு என்னை பேச வச்சார். நானும் அவர் ரஜினியோடு நான் தொடர்பு கிட்டத்தட்ட அவருடைய இது வந்து 50 வருஷம் ஆச்சு. 50 வருஷமும் நான் அவரோட பயணம் செஞ்சுருக்கேன். 25 படங்கள் நான் இயக்கியிருக்கிறேன். படங்களை இயக்கியிருக்கிறேன்னு மட்டும் சொல்ல முடியாது, பயணித்திருக்கீங்க. டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ், வித்தியாசமான கதாபாத்திரங்கள். அது ஒரு முறை பாலச்சந்தர் பத்திரிகை பேட்டியில் சொல்ல போகும்போது ரஜினிகாந்துங்கிற வைரத்தை நான் தான் கண்டுபிடிச்சேன். ஆனால் அந்த வைரத்துக்கு பலவிதமான கதாபாத்திரம் கொடுத்து பட்டம் திட்டின பெருமை எஸ்பி முத்துராமன் சேரும்னு சொல்லி சொன்னார். ஆகவே அந்த மாதிரி ரஜினி சாருக்கு எல்லா விதமான கேரக்டரும் கொடுத்தோம். பாலச்சந்தர் சாரை என்னை வச்சு 5 படங்கள் டைரக்ட் பண்ணார் அவர் கம்பெனியில். அது பெரிய எனக்கு கிடைச்ச பெரிய விருதுகள். கவிதாலயா ப்ரொடக்ஷன் ஆரம்பித்த பிறகு ஒரு நாள் என்னை கூப்பிட்டாரு. எப்பவுமே இந்த ஃபங்க்ஷன் அது இதுன்னா என்னை கூப்பிடுவார். அப்படியே ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நடத்த போகிறாரு, முருகன் என்னை கூப்பிட்றாருன்னு போனால் உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறேன் தெரியுமா, பார்த்தா சார் கவிதாலயான்னு ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறேன் சொன்னேன். அந்த படத்துக்கு ரஜினிகிட்ட கால் ஷீட் வாங்கிட்டேன். அந்த படத்தை நீ இயக்க போகிறேன்னாரு. சார் நீங்கள் ஆரம்பிக்கிற கம்பெனியில் நான் வந்து டைரக்ட் பண்ண எப்படி சார்னேன். நான் பண்ணால் நான் ஏதாவது வித்தியாசமாக பண்ணுறேன்னு சொல்லி பண்ணுவேன். உனக்கும் ரஜினிக்கும் அந்த வேவ்ஸ் ஒன்றும் இருக்குது. ஆகவே அந்த படத்தை நீ தான் டைரக்ட் பண்ணுற. நான் யோசித்தேன், இவ்வளோ பெரிய டைரக்டருடைய கம்பெனியில் நான் போய் டைரக்ட் பண்ணும்போது என்ன யோசிக்கிறேன், நான் தலையிடுவேன், நான் குறுக்கிட்டு இப்படி பண்ணணும் அப்படி பண்ணுன்னு சொல்லுவேன் அப்படின்னா நீ நினைக்கிற. இல்லை, ஏவிஎம்முக்கு எப்படி பண்ணுறியோ கொஞ்சம் நஷ்டத்துக்கு எப்படி பண்ணுறியோ அது மாதிரி முழு சுதந்திரமும் ஒன்று சேர்ந்தது. கதை ஸ்கிரிப்ட் பிளே அப்படின்னு வரும்போது எல்லாம் கரெக்ட் பண்ணி உனக்கிட்ட கொடுத்துறேன். அந்த ஸ்கிரிப்டை வச்சுக்கிட்டு நீ எனக்கு படம் எடுத்து ஃபஸ்ட்டு காப்பியை காட்டு. அது வரையிலும் நான் தலையிடவே மாட்டேன். ஃபஸ்ட்டு காப்பி பார்த்தாலே எனக்கு திருப்தி. அது உண்மையிலே எனக்கு நம்பிக்கை இருக்குது.
அதுக்காக தான் அவனை கூப்பிட்டேன். நீ செய்கிற அப்படின்னு சொல்லி படம் நெற்றிக்கண். மூன்று 2 வேடங்கள் வில்லன் கேரக்டர் அப்பாவும் பண்ணியிருப்பாரு. மகனும். எஸ், அப்பாவும் பையனும் கரெக்டர். 2 கேரக்டர், வில்லன் எல்லா கேரக்டர். உலகத்துல பையன் கெட்டு போவான், அப்பா எஸ், அப்பா திருத்துவாங்க. இந்த விதத்துல அப்படியே அப்பா கெட்டு ஆப்போசிட். போவார், பையன் திருத்துவான். லட்சுமி அவர்கள், சரிதா அவர்கள். அந்த 2 பர்ஃபார்மன்ஸ்லேயும் ரஜினி சார் உயர்ந்து நின்றார். அதில் இந்த அப்பா கேரக்டர் பர்ஃபார்மன்ஸு என்றைக்கும் மனசில் நிற்கக்கூடிய அளவுக்கு அவருடைய பர்ஃபார்மன்ஸ். சூப்பர். கட்டல் இருக்கு, ஆமாம், ஊதுபத்தி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அந்த மாதிரி 25 படங்களோட ரஜினி சாரோட பயணம் செஞ்சு அவர் ஆரம்ப காலத்திலேருந்து இன்னைக்கு வரையிலும் நான் அவரோட வாழ்ந்துக்கிட்டு இருக்கேங்கிறத மகிழ்ச்சியோட சொல்கிறேன். அப்பெல்லாம் கவுண்டமணி சார் வளர்ந்துட்டு வந்த காலகட்டம் இல்லையா? நெற்றிகன்ல வந்து டிரைவர் கேரக்டர் பண்ணியிருப்பாரு. சும்மா ஒரு டைலாக் ஒருத்தர் கேட்பாங்க, அவங்க முதலாளிக்கு சின்ன வீடு இருக்காங்க. சின்ன வீடா? சின்ன ஊரே இருக்கு. அந்த மாதிரிலாம் பஞ்சு போட்டுக்கிட்டு பண்ணோம். அந்த படங்கள் எல்லாம் வச்சுப்போம். அதேமாரி கமலா பொறுத்தளவு களத்திற்கு நமக்கு பிறகு ஒரு ஊதா பக்கம் சிமிட்டுகிறதுன்னு சுஜாதாவோட ஒரு சின்ன படம், பெரிய படம் இல்லை, சின்ன படம். அந்த படத்தில் ஆக்ட் பண்ணி பேர் வாங்கி கொடுத்தாரு. அதன் பிறகு கிட்டத்தட்ட 10 படங்கள், சகலகலாவல்லவன், தூங்காதே திரும்பி தூங்காதே, இந்த மாதிரி வித்தியாசமான மக்களுக்கு தேவையான விழிப்புணர்வு நடக்கிற படங்களை எல்லாம் எடுத்தோம். மொத்தம் அவருக்கும் 10 படங்கள் செய்கிற வாய்ப்பை நாங்கள் பெற்றோம். அது த்ரூ அவுட் 50 வருஷ காலத்தில் அவங்களோடய நான் வாழ்ந்திருக்கேன், அவங்க எங்களோட வாழ்ந்திருக்கேன். இது வந்து நடிகர் டைரக்டர் அப்படிங்கிறது இல்லை, இது ஒரு குடும்பம். எங்கள் திரையுலகத்தில் நாங்கள் எல்லாம் ஒரு குடும்பம் வாழ்ந்து இந்த ஹை சொல்லிட்டு போகிற நட்பு இல்லை. அது உள்ளத்திலிருந்து வந்த நட்பு. உள்ளத்திலிருந்து வந்ததுனால அது அன்னைக்கும் சரி இன்றைக்கும் சரி மறைக்க முடியல. எனக்கு நான் கீழே விழுந்து ஃப்ராக்சர் ஆகிடுச்சு. உடனே ஓடி வந்தது ரஜினிகாந்த். இப்போது சமீபத்தில் அவர் எம்பி ஆகிட்டார், கமலஹாசன். ஒரு நாள் திடீர்னு பார்த்தா வீட்டுக்கு வந்துட்டார். இங்கேயா சார்? என்னென்ன நீங்கள் பேசுகிற பேச்செல்லாம் கேட்டேன், இதெல்லாம் பார்த்தேன். ஆகவே என்னை வாழ்த்துற உங்களை வந்து நான் சந்திச்சுட்டு போகணுன்னு வந்தேன் அப்படின்னு சொல்லி வீட்டில் வந்து 1 மணி நேரம் எல்லா ஃபேமிலியோடு எல்லாரோடையும் பழகிட்டு வாழ்த்து பெற்று போனார், ஆசி பெற்று போனார். இது அந்த அளவுக்கு எங்களுக்கு உறவு இருந்து. இதை ஏன் சொல்கிறேன்னா, வெறும் ஹை சொல்கிற உறவாவோ நட்பாவோ இருக்கக்கூடாது. அந்த நட்புக்குள்ளே ஒரு ஆழம் இருக்கணும், அந்த பாசத்துக்குள்ளே ஒரு அன்பு இருக்கணும். அந்த மாதிரி நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு வரோம். அதனால் நான் 10 வருஷம் ஆச்சு படம் பண்ணி. இன்றைக்கும் நடிகர்கள் வந்து ஸ்டுடியோவுக்கு வந்தாங்கன்னா என்னை வந்து பார்த்துட்டு போகிறாங்க. அந்த நட்பு அந்த மாதிரி வச்சுக்கணும். முகநக நட்பது நட்புன்று நெஞ்சத்து உலகநக நட்பதி நட்பு. அப்படி வாழ்கிறதுனால தான் எஸ்பி முத்துராமனை நடிகர்களை எஸ்பி முத்துராமன் மதிக்கிறாங்க. அதேமாதிரி நடிகர்களையும் என்னையும் மட்டுமல்ல, இங்கே இருக்கிற ரசிகர்கள், நீங்கள் பார்க்குறீங்களே படங்கள், அந்த படங்களை பார்த்து எங்களை ஊக்கப்படுத்துறது நீங்கள் தான். என்னுடைய தயாரிப்பாளர்களையும் இந்த ரசிகர்களையும் உளமாற இந்த நேரத்தில் பாராட்டுறேன். இந்த மனிதன் படத்தை ரீரிலீஸ் பண்ணுற அந்த தயாரிப்பாளர்களுக்கும் என்னுடைய மனமும் இந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகிறேன். இப்போ ரஜினி சார் இதை கேள்விப்பட்டு ஏதாவது பேசினாரா? மனிதன் படம் ரீரிலீஸ் ஆகுது இல்லையா? அதுக்கு பிறகு நான் பார்க்கல, கூலி படத்தில் பார்த்தது தான். கூலி படம் பார்த்தீங்களா தியேட்டர்ல? பிடித்து இருந்ததா? அது வேற ஒன்று, ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் அந்த மாதிரி கமர்ஷியல்ல முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. பல மாநிலத்து நடிகர்கள் நடிப்பதனால அதுக்கு ஒரு தனியாக ஒரு இமேஜ் கிரியேஷன்ஸு. அதை தயாரிக்கிறது சன் பிக்சர்ஸு. அவங்க செலவை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. அந்த குரூப் ஆஃப் மாரன் குரூப்பே மக்களிடத்தில் நிறைய நெருக்கத்தில் இருக்கிறவங்க. இன்றைக்கி சன் பிக்சர் நம்பர் 1ல் இருக்குது அப்படின்னு சொன்னால் அடுத்தது 2ன்னு சொல்ல முடியல, அடுத்து ஒரு 10 பேரை தாண்டி தான் அடுத்த கம்பெனி பேர் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு 1 to 10 அவங்க தான் இருக்காங்க. அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகள். எங்கள் திரையுலகத்தினுடைய சார்பிலையும் தொலைக்காட்சியுடைய தொடர்புலையும் அவங்களுக்கும் அந்த நேரத்தில் என்னுடைய உலகமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கமர்ஷியல் ரீதியாக கூலி பெருசாக போகலை அப்படிங்கிற ஒரு விமர்சனங்களும் இருக்குது. நீங்கள் ஒரு மூத்த இயக்குனராக அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, கமர்ஷியலாக போகலன்னு சொல்ல முடியாது. கலெக்ஷன் அதிகமாக இருந்தால் கமர்ஷியல் நல்லா போயிருக்குன்னு அர்த்தம். கலெக்ஷன் தான் நல்லா வாரத்துக்கு வாரம் கூடிக்கிட்டே போயிட்டுருக்கு. அப்படிங்கும்போது நல்ல வெற்றி தானே. ஓகே,
இப்போ உங்க ரஜினி அவர்களையும் சரி தென் கமல் அவர்களையும் சரி இயக்கி இருக்கீங்கல்ல, உங்களுக்கு மனதுக்கு நெருக்கமான ஒரு படம்னா எந்த படத்தை சொல்லுவீங்கப்பா? ஒரு தாய் வந்து 4 குழந்தைங்களை பெற்றிருந்தா எந்த குழந்தைக்கு உனக்கு ரொம்ப பிடிக்கும்னு கேட்டேன். இல்ல இந்த 2 பேருக்கும் தனித்தனியா கூட சொல்லலாம். ரஜினி இல்லை, அவர் 2 பேருமே சிறந்த நடிகர்கள், எதையாவது செய்யணும்னு ஆர்வத்தோடு இருக்கிறவர்கள். அதுக்கு அவங்க கமலை பொறுத்தளவு அவர் ஒரு ஆராய்ச்சியாளர். ஓகே ரஜினி தனக்கு என்ன வரும், மாசு எப்படி இருக்குங்கிறது புரிஞ்சுக்கிட்டவர். ஓகே ஆகவே அதுக்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றிக்கிட்டு இன்னைக்கு உலக புகழ் அளவுக்கு வந்தாச்சு. ஆகவே 2 பேர்கிட்டையுமே அந்த ஆர்வம், துடிப்பு, உழைப்பு, நம்பிக்கை, இது எல்லாமே இருக்குது. ரஜினிட்டையும் உண்டு, கமல்கிட்டையும் உண்டு. ஆக இதை 2 பேரையும் வச்சு சொல்ல ஆசைப்பட்றேன். அதுவும் இந்த காலத்து இளைஞர்களுக்கு சொல்ல ஆசைப்பட்றேன். வெற்றி வந்து தானாக வராது. அந்த வெற்றிக்கு ஏற்ற மாதிரி நம்ம உழைக்கணும். கதை எழுதணும்னா அந்த கதையில் முழு இன்வால்மெண்ட்டோட கதை எழுதணும். வசனம் எதுவாக இருந்தாலும் முழு ஈடுபாட எந்த தொழில் செஞ்சாலும் வெற்றி பெற முடியும். இப்போ நான் வந்து சினிமாவுக்கு வரேன், ஸ்கூலில் படிக்கிற காலத்துலேருந்து விரும்பினேன். அதுதான் என்னுடைய லட்சியம். எண்ணியது எண்ணியாங்க எய்துவர் எண்ணியத்தினி இழகப்பதின்னு மல்லிவன் சொல்லிட்டு போயிட்டான். நாம் என்ன நினைக்கிறோமோ, நம்ம என்ன செயல்படுறோமோ அதில் ஈடுபாடோடு இருந்து கடுமையாக உழைத்து வருவோம் அப்படிங்கிற நம்பிக்கையோடு வாழ்ந்தால் நிச்சயமாக வர முடியும். சூப்பர். இந்த 3 விஷயம் மட்டுமில்லை, அதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் சேர்த்துங்க, ஒழுக்கம். எஸ் கரெக்ட். ஆக அந்த ஒழுக்கத்தையும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா வெற்றியை தேடி நீங்கள் போக வேண்டாம், வெற்றி உங்களை தேடி வரும். அதுக்கு நாங்கள் எல்லாம் சாட்சி. ஆகவே நம் மக்களிடத்தில் அதுதான் சொல்லி, அதுதான் மனிதன், அதுதான் மனிதன். அந்த மனிதன் வெற்றி பெற்றுச்சு அப்படின்னா அந்த மனிதன் படத்திலேயே இவ்வளோ விஷயமும் இருக்கும். அதோடைய சில்வர் ஜூபிலி விழாவையே நீங்க இங்க மண்டபத்துல மயிலாப்பூர்ல இருக்கிற ஃபேமஸான மண்டபத்துல ராஜலட்சுமி மண்டபத்துல ராஜேஸ்வரி எங்க செட்டியாருடைய மனைவி பேர் ராஜேஸ்வரி. ஓகே. அந்த அம்மா பேர்ல தான் அந்த மண்டபத்தை கட்டினாரு. ஓகே. அந்த மண்டபத்துல கொண்டாடி இருக்கீங்க இல்லையா? அதோடைய எல்லாரும் ஒன்று கொண்டாடணும். அதில் சோசார் பேசினார். ஓகே. எல்லாரும் எஸ் முத்துராமன் சிறந்த டைரக்டர் அப்படின்லாம் பேசினாங்க. இவர் சோசார் வந்து மைக்கு வந்தோன்னு சொன்னார், எல்லாரும் முத்துராமன் சிறந்தவன் சொன்னால் நான் இல்லை. ஏன்னா படத்தில் அவர் நடிச்சிருப்பாரு. எல்லாமே ஷாக். ஆமாம், எல்லாமே ஷாக்கு. முத்துராமன் சிறந்த டைரக்டர், அவர் சிறந்த டைரக்டர் இல்லை அப்படின்னு கேப் விட்டார். ஷாக்கு. என்னடா சோசார் இந்த மாதிரி பாராட்டு விழாவில் வந்து பேசுகிறாரு. ஒரு கேப் விட்டு சொன்னார், சிறந்த சினிமா டைரக்டர்னு சொன்னாங்க, அது இல்லை, முத்துராமன் உலகத்திலேயே சிறந்த மனிதன் அப்படின்னு ஃபினிஷ் பண்ணார். அந்த கைதட்டு பாருங்க, அதுதான் எனக்கு கிடைச்ச பத்ம விருது. அதெல்லாம் எங்களுக்கு கிடைச்ச, எங்களுடைய உழைப்புக்கு கிடைச்ச பலன். ஆகவே நீங்களும் அந்த மாதிரி ஈடுபாடோட, நம்பிக்கையோட, கடுமையாக உழைச்சி ஒழுக்கத்தோடு இருந்தால் வெற்றியை தேடி நீங்கள் போக வேண்டாம், வெற்றி உங்களை தேடி வரும். இதை உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசை. அப்பவும் இப்பவும் எப்பவும் அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன்.